அவங்க சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் யாருமே அதை விரும்பல. அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவர் இதுல இந்த மொழியில் தமிழ்ல இருந்தெல்லாம் எல்லாமே வந்தது, தெலுங்கு மலையாளம் எல்லாமே இதுல இருந்து தான் வந்தது. அவர் சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்லை. கன்னடம் குறித்து கமல்ஹாசன் பேசியிருப்பது சர்ச்சையாகி இருக்கும் நிலையில் இது குறித்து திமுகவினர் தெரிவித்த கருத்துக்கள் வைரலாகி வருகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அங்கே இருக்கக்கூடிய திங்க் டேங்க்ஸ் என்று சொல்லக்கூடிய சிந்தனையாளர்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதில் ஒரு குழுவுக்கு தலைமை ஏற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டது. எதிர்கட்சியினர் அதிகமாகவும் ஒரே ஒரு பிஜேபியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்ட குழுவை 5 நாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அரசில் பணியாற்றக்கூடியவர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை, அமைச்சர்களை சந்தித்து இந்தியாவுடைய நிலைப்பாட்டை அவர்களுக்கு எடுத்து சொன்னோம். அவர்களுடைய ஆதரவு யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய அந்த நாடுகளுக்கு இடையே இந்தியாவை பற்றி ஒரு புரிதல் உருவாக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வைத்தோம். அதே போல் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில்லையும் இந்தியா அவர்களுடைய ஆதரவை வேண்டும் என்று அந்த கருத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை பல இடங்களில் சந்திக்கக்கூடிய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் ஒரு அக்கறையோடு, அதே நேரத்திலே ஒரு கவலையோடு இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உறுதியாக இந்தியாவோடு நிற்க வேண்டும் என்ற அந்த மன ஓட்டத்தோடு, அந்த எண்ணத்தோடு அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதையும் பார்க்க முடிந்தது. இல்லைங்க, நிச்சயமாக வெற்றி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதை மிகப்பெரிய வெற்றியாக முதலமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பான வெற்றியாக மாற்றி காட்டுவதற்கு நம் அத்தனை பேரும் நம்முடைய உழைப்பை அதை நோக்கி செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று நான் வைக்கிறேன். தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்தது அப்படின்ற ஒரு கருத்து சொன்னதுக்காக நான் சொல்லலை. மக்கள் நல்வாழ்வுத்துறையுடன் இணைந்து முதலமைச்சர் உத்தரவுக்கிணங்க அனைத்து பணிகளும் நகராட்சி சார்பாகவும் செய்து கொண்டிருக்கிறோம். வரவாத அளவிற்கு எல்லா நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் தனியாக கூட்டம் போட்டு அனைத்து செயலாளர்களையும் அனைத்து அமைச்சர்களையும் கூப்பிட்டு அறிவுரை சொல்லியிருக்கிறார். அதன்படி இப்போது திருச்சி பெரிய மருத்துவமனையில் கூட 10 இடம் தனியாக போட்டுருக்காங்க. எல்லா நடவடிக்கைகளும் எடுத்திருக்கிறோம். அது எடுத்து கடைமடை போகிற வரை தூர்வார சொல்லி ஏற்கனவே பணம் ஒதுக்கப்பட்டு பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒண்ணு இல்லை. அது WRD டிபார்ட்மெண்ட். நீங்க என்ன பத்தி ஏதாவது கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். கொரோனா தான் அதுக்குரிய நடவடிக்கை. அடிப்படை வேலைகள் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே கூட்டம் போட்டு உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி எல்லா இடத்திலும் அந்த நடவடிக்கைகள் எடுக்கிறோம். அவங்க சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் யாருமே அதை விரும்பல. அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவர் இதுல இந்த மொழியில் தமிழ்ல இருந்தெல்லாம் எல்லாமே வந்தது, தெலுங்கு மலையாளம் எல்லாமே இதுல இருந்து தான் வந்தது. அவர் சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது ஏதாவது நீதிபதி வேணும்னு அவர் சொல்லியிருக்கிறாங்க. அது விஷயம். அதை பத்தி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் நேரத்தை பேட்டி கொடுத்துட்டாருங்க. அவர் நேரம் உட்காந்து பேட்டி கொடுத்துட்டாரு. மாசுப்ரமணியம், சேகர் பாபு அவர்களும் பேட்டி கொடுத்துட்டாரு, பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க ஏதோ வேணும்னு எந்த குறையும் சொல்ல முடியல, இந்த குறையை சொல்றாங்க. வணக்கம். 17ஆம் தேதி இன்னைக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் டெண்டர் முடிஞ்சிடும். உடனடியாக அது வேலை ஆரம்பிச்சிடும். இருந்ததுன்னா அந்த இடம் பார்த்தோம்னா அது சரி பண்ணிடுவோம். எங்களுக்கு அதாங்க வேலை பார்த்துறோம். தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகர் திரு கமலஹாசன் அவர்கள் தாய்மொழி தமிழ் மொழியிலிருந்து பிரிந்த மொழிகள்தான் தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற அண்டை மாநிலங்களில் பேசப்படுகின்ற மொழி என்கிற அடிப்படையிலும், அந்த படம் கர்நாடகத்தில் வெளியாக இருக்கின்ற சூழலில் கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒரு திரைப்பிரபலத்தை அருகாமையில் அமர வைத்து கொண்டு, நாம் எல்லாம் ஒரு தாய் குடும்ப உறவுகள், நாம் எல்லாம் ஒரு மொழி குடும்பத்திலிருந்து பிரிந்தவர்கள் என்கிற ஒரு அண்டை மாநில நட்புணர்வை திரைத்துறையில் போற்றுகின்ற வகையில் சொன்ன கருத்துதான் தாய்மொழி தமிழ் மொழியிலிருந்து பிரிந்ததுதான்
கர்நாடகத்தில் பேசப்படுகின்ற கன்னட மொழி என்கிற கருத்தை அவர் பதிவு செய்தார். இது எந்த விதத்திலும் தவறான கருத்து அல்ல. ஆனால் இதற்காக கர்நாடகத்தினுடைய காங்கிரஸ் முதலமைச்சர் சீதாராமையா அவர்களும் துணை முதலமைச்சர் திரு சிவக்குமார் அவர்களும் பாரதிய ஜனதாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர்களும் அமைச்சர் பெருமக்களும் தொடர்ந்து கன்னடர்களாகிய எங்களை அவமானப்படுத்தி விட்டீர்கள், அசிங்கப்படுத்தி விட்டீர்கள் என்று மொழி உணர்வை அங்கு தூண்டி அதன் ஊடாக ஒரு அரசியல் லாபத்தை தேடுகிற அந்த முயற்சியை மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அதோடு அரசியல்வாதிகள் அந்த பணியை செய்தார்கள் என்றால் அடுத்த சில நிமிடங்களில் அங்கு இருக்கிற கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற கன்னட அந்த பிலிம் சேம்பர் என்று சொல்லக்கூடிய திரைத்துறையினரும் மிக கடுமையாக கமலஹாசன் அவர்களை எதிர்த்து தமிழர்களுக்கு எதிரான வக்கரமான வார்த்தைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை மிக வன்மையாக நான் கண்டிப்பதோடு அவர்கள் இதுபோன்று நடந்து கொள்ளக்கூடாது என்பதையும் நான் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற திரைத்துறையிற்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். உங்களுடைய படம் KGF பகுதி 1 பகுதி 2 என்று இங்கு பல நாள் ஓடியது. நூற்றுக்கணக்கான கோடி வசூலை அது அள்ளி சென்றது. எங்கேயாவது தமிழர்களாகிய நாங்கள் அது கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒரு சூப்பர் ஸ்டார் நடித்த படம், அந்த படத்திற்கு இப்பொழுது கொட்டி கொடுக்கிறீர்களே என்கிற கேள்வியை எந்த தமிழனும் இங்கு எழுப்பவில்லை. ஆனால் இன்றைக்கு கன்னட வேதிய கும்பல்கள் 300 கோடி ரூபாயை நீ இன்றைக்கு 3 மடங்கு சம்பாதிப்பதற்கு கர்நாடகத்தில் உன் படத்தை திரையிடுகிறாயா, நீ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நீ தெருக்கோடிக்கு தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி திரையரங்களை அடித்து நொறுக்குவது, அந்த பதாகைகளை கொளுத்துவது, கமலஹாசனை இழிவு செய்வது என்று கூறிக்கொண்டு ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் தாய்மொழியான எங்கள் தமிழ் மொழியை அவமானப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது.